விஜயோட ரசிகர்கள் வேணா எந்த விதமான புத்தியும் இல்லாமல் அவர்கள் வாக்களிக்கலாம். ஆனால் அதை தாண்டிய மக்கள், யோசிக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு தெரிஞ்ச 90% யோசிக்கக்கூடிய மக்கள் தான். அந்த மக்கள் எல்லாரும் கேட்பாங்க, விஜய் எதுக்குப்பா விஜய்க்கு வாக்களிக்கணும்? பெரம்பூரே நிக்கிறாரு, பெரம்பூர் விஷயம் குறித்து விஜய்க்கு தெரியுமா? பெரம்பூர் இது வரைக்கும் பேசினாரா? பெரம்பூர் வீடு வீடால வருவேன்னு சொல்லி சொன்னார். பெரம்பூர்ல பணிமனை ஆரம்பிச்சு வச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் மூடி கிடக்குது. எதுக்காக ஆரம்பிச்சாங்க? எதுக்காக மூடி கிடக்கு? பெரம்பூர்ல நோட்டீஸ் கொடுத்தாங்க. நீ பாருங்களேன், இப்போ நீங்க பல ஊர்களை நீங்க கேட்டிருக்கலாம். எத்தனை ஊர்கள்ல தாவேக்கவுடைய நோட்டீஸ் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கு? ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். வேட்பாளர் வர வேணாம், விஜய் வர வேணாம், தாவேக்கோட நோட்டீஸாவது வந்திருக்கா? வரல. ஏன்னா கஷ்டப்படுறாங்க அவங்க. இந்த வேட்பாளர்கள் விஜயும் வர மாட்டாரு, எங்களுக்கு கட்சியில இருந்து சப்போர்ட்டும் கிடைக்காது, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மாவட்ட தலைவர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் காசு கேட்கறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு வேட்பாளர் போய் அந்த ஊர்ல போய் இறங்கினா அந்த மாவட்ட கேட்கிறாரு, கொட்டேஷன் கொடுக்குறாரு, 25 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கு நான் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறேன், இதை பண்றேன். அந்த மாவட்ட அந்த வேட்பாளர் ரொம்ப திணறாரு. இப்படி இருக்கும்போது என்ன பண்றது? விஜய் தொடர்ச்சியாக நான் அந்த வேட்பாளர்களை அறிவிக்கவே மாட்டேன், இது என்னுடைய முகத்திற்கான வாக்குகள். இதற்கு பேர் தான் மன்னராட்சி. நீங்க மன்னராட்சி விஜய் சொல்றாரு இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் மன்னராட்சி, திமுக கூட மன்னராட்சி, இதற்கு பேர் மன்னராட்சி. மன்னரின் முகம் மட்டும் தெரிந்தால் போதும்.